இல்ல காதல் பாடல்கள் தான் அந்த ஒரு மெல்லிய இசை ஒரு நம்ம அந்த ஒரு மெல்லிசை கேட்டகரிக்குள்ள நம்ம நெறைய ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியும். அண்ட் காதல் பாடல்கள் மட்டும் இல்ல, நெறைய அந்த உறவு சார்ந்த பாடல்கள்லாம் இருக்கு இல்லையா? அந்த அப்பா மகளுக்குண்டான பாடல்கள், அக்கா அப்பாவுக்கும் மகனுக்கும், அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும், அக்காவுக்கும் தம்பிக்கும், இந்த மாரியான உறவு பாடல்கள்லாம் இருக்கு இல்லையா? அதுவும் இதே மாரி ஒரு கேட்டகரிக்கு போய் சேருது தான். ஸோ அதனால வந்து என்னன்னா, எங்கெங்கலாம் நம்ம மெல்லிசை பண்ண முடியுமோ, மெல்லிசை வந்து அதுவும் காதல் இல்லாத இந்த உலகமே கிடையாது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது எவ்ரி ஜெனரேஷன் அது 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 மில்லனியல் கிட்டா இருக்கலாம், ஜென்ஸி, ஜென் ஆல்ஃபா, அ அ ஜென் பீட்டா யார் வேணா இருக்கலாம். என்ன இது தலைமுறைகள் மாறினாலும் இந்த காதல்ன்றது அது அது மாறாது. அது வேற வேற வடிவம் எடுக்கும். பட் அவங்களுக்கு எல்லாருக்குமே மெட்டீரியல் வேணும். ஸோ அந்த மெட்டீரியல் வந்து நம்போ அந்தந்த காலகட்டத்தில எல்லா இசையமைப்பாளர்களும் அத குடுத்துக்கிட்டே இருக்கும்போது, அந்த பாடல்கள் கொஞ்சம் கொஞ்சம் தூக்கலா தான் தெரியும். அது இயல்பு அது. ஸோ அது ஏன்னா காதல் இல்லாதது உலகமே இல்ல. ஸோ அப்படின்னா அந்த மாரி பாடல்கள் நம்மளும் அது ஒரு நெறைய உயிர்ப்போட பண்ணணும் அப்படின்னு நெனைப்பேன். அந்த மாரி பாடல்கள். அண்ட் நெறைய அந்த ஒரு லாஞ்சிவிட்டி இருக்கணும். அதாவது வெறும் அந்த டைமுக்கு, அந்த காலத்துக்கு மட்டும் அது கேட்டு போற பாடல்கள் இல்லாம, அது காலம் கடந்தும் அது கேட்கக்கூடிய பாடல். இப்போ கூட மேல கூட வச்ச பாடல் வந்து இன்னும் நெறைய பேர் அத கேட்டுட்டு இருக்க கும்கி ஃபங்கி பாடல்களா பாடலா இருக்கட்டும். இருக்கட்டும். அது அதுவும் அந்த ஃபீல்க்குள்ளயே அப்படியே ஆமா எங்கள கூட்டிட்டு போலாம். போயிடும். அந்த அண்ட் மாரி அது இருக்கும். நல்லா ஸோ அதனால வந்து சகாயமே. ஸோ நெறைய அந்த ரீகேப் விஷயம் வந்து முக்கியமா அந்த மாரி மெல்லிசை பாடல்களும், காதல் பாடல்களும், மெல்லிய உணர்வுகள் சொல்லக்கூடிய பாடல்கள் எல்லாமே அந்த ஒரு குவாலிட்டி இருக்கிறதுனால அது கொஞ்சம் தூக்கலா தெரியும்.